வணக்கம். 26/1/2025 அன்று நாம் படித்த தூய சவேரியார் மேல்நிலைப் பள்ளிக்கு முன்னாள் மாணவர் சங்கமம் 2025 என்ற நிகழ்விற்கு அழைக்கப்பட்டு அங்கு காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 3 மணி அளவுல வரைக்கும் அங்க இருந்தேன். அந்த சமயத்துல ஏற்பட்ட உணர்வுகள், அது உணர்வு என்று சொல்வதா, புத்துணர்ச்சி என்று சொல்வதா, எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒவ்வொரு இடத்தை பார்க்கும் பொழுதும் 1000 நினைவுகள் வந்து வந்து போகுது. 1000 நினைவுகள், நிகழ்வு அலைகள், எத்தனையோ நம் வாழ்வில் அசைக்க முடியாத இடத்தை பிடித்தவர்கள்லாம் வந்து வந்து போறாங்க. எப்படி அந்த 3 மணி வரைக்கும் அந்த நேரம் போனதுன்னே தெரியல. கிட்டத்தட்ட நான் ஒரு 62 வயது நிரம்பியவன் என்பதையே மறந்து போய் அந்த கருநீல கால் சட்டையும் வெள்ளி நிற சட்டையும் போட்டு அந்த யூனிஃபார்மோட சின்னஞ்சிறுவனா அங்கங்க ஓடுனது ஞாபகம் வந்தது. அந்த இடத்த பார்ப்போமா, இந்த இடத்த பார்ப்போமா அப்படின்னு சொல்லி ஒன்னு ஒன்னா பார்த்து மகிழ்ந்து நெகிழ்ந்து அந்த 3 முறை வரைக்குமான நிகழ்வு நகர்ந்தது. ஒரு சில நண்பர்களை தான் பார்க்க முடிஞ்சது. ஒரு சில நண்பர்களை பார்க்க முடிஞ்சாலும் கிட்டத்தட்ட எல்லா நண்பர்களையும் அது ஞாபகத்துக்கு கொண்டு வந்துருச்சு. இப்போ அத நான் இந்த பள்ளியில நுழைஞ்சதுல இருந்து என்னால முடிந்த அளவு அதை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் அந்த உணர்வை கொடுக்கணும். அதே மாதிரி பிற இடங்களில் படித்து நண்பர்களை நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் அது சுவையாக இருக்கணும்னு சொல்லி அதை சொல்ல முயற்சி பண்ணணும்னு நினைச்சேன். முத அந்த என்ட்ரன்ஸ்குள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தா நம்ம வழக்கமா அந்த முன்பகுதி பாளையங்கோட்டையை பார்த்துருக்கும் இல்லையா, அந்த முன்பகுதி ஒரு வளைவான எலிவேஷனோட இருக்கும். அதுலதான் அந்த சென்டர்ல உட்கார்ந்து அன்பார்ந்த மாணவர்கள்னு ரெவரண்ட் ஃபாதர் எல் ஜான் அந்த அசம்பிளியில பேசுறது காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அது எங்கன்னு பார்த்தா அதுக்கு முன்னால இப்போ ஒரு பெரிய ஆடிட்டோரியம் கட்டி வச்சிருந்தாங்க. அங்கதான் வந்து அந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்தது. அதை பார்த்து அந்த பழைய கட்டடத்தை மனசுல நினைவு வாங்கி கொண்டிருக்கும் பொழுதே அந்த ரிசப்ஷனுக்கு பக்கத்துல பாட்டனி சார் சிலுவை அருள் ஜோசப் நின்று இருந்தார். பக்கத்துல போய் நின்று அவர் கண்டுபிடிச்சிட்டார். ஏன்னா அவரை பல சந்தர்ப்பங்கள்ல பாளையங்கோட்டையில பார்த்துருக்கிறேன். அவருடைய வீட்டு திருமண நிகழ்வுக்கெல்லாம் போயிருந்தேன். மகளோட திருமண நிகழ்வுக்கு அவர் நேராக அழைத்து கொண்டு அவர் வீட்டுக்கே வந்த ஒரு உறவினரை போல கையை பிடித்து கொண்டு நலம் விசாரித்து அவர் நம்மளுடைய பழைய நினைவுகளை எல்லாம் தூண்டிவிட்டார். அவர் அப்பொழுதுதான் நம்மளுடைய பேச்சு நம்ம 11ஆவது வகுப்பு நாம் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது +1 படித்துக் கொண்டிருக்கும் பொழுது பாட்டனி ஆசிரியராக வந்தார். அவர் எம்எஸ்சியிலேயே அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்டாக வந்தவர் என்று அப்போது கேள்விப்பட்டிருந்தேன். படபடவென்று புரிந்து கொண்டிருப்பார். அதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது.
அது சில சமயங்கள்ல மத்தியான முதல் வகுப்பு இந்த பாட்டனியா இருக்கும். அவர் வாட்டுக்கு வந்து புலோயம் சைலம்னு கடகடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது கண்ணை திறந்திருப்பதற்கு கஷ்டப்பட்டு அது ஒரு தாலாட்டு மாதிரி இருக்கும். அதுல மயங்கி விடாது என்பதற்காக முதல் பெஞ்சிலேயே உட்கார்ந்து கொண்டிருந்த நிகழ்வு எல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. அவரிடம் அதையெல்லாம் சொல்லி பேசிக் கொண்டிருந்தேன். அவர் உடனே கையை பிடித்து அழைத்து சென்று சுவாலஜி, அவருடைய நெருங்கிய நண்பரும் நமக்கு சுவாலஜி எடுத்தவருமாகிய போர்ஜியோ அவர்களிடம் கொண்டு அறிமுகப்படுத்தி விட்டார். போர்ஜியோ சாரை வந்து நான் பாளையங்கோட்டையில இருந்தாலும், அவரும் பாளையங்கோட்டையில இருந்தாலும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அன்னைக்கு தான் கிடைச்சது. அவருடைய அந்த இளமை கால தோற்றம் என் மனதிலேயே ஆழ்ந்து பதிந்திருந்தது. துரு என்று வருவார். அவர் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுதே அவர் குடும்பத்தை பற்றிய விவரங்களை எல்லாம் கூட சொல்வார், சுவையாக சொல்வார். அதெல்லாம் நினைவுக்கு வந்தது. அவரிடம் கொண்டு அழைத்து சென்று அறிமுகப்படுத்தினார். அவரு வாட்டனி சார் சிலுவை ஜோசப் சொன்னார், உங்களை எல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக வந்தேன், குறிப்பா உங்களை பார்க்கணும்னு தான் வந்தேன், நீங்க அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பீங்க அடிக்கடி அப்படின்னு சொன்னார். நான் எப்பொழுது சிலுவை ஜோசப் சார் பாட்டனி சாரை பார்த்தாலும் போர்ஜியோ சாரையும் விசாரிப்பதுண்டு. ஆக இவர்கள் எல்லாம் அதே அளவு துடிப்புடன் இன்னும் இருக்கிறாங்க. இந்த ரெண்டு ஆசிரியர்கள் அதே துடிப்பு, அதே பேச்சு, உருவம் தான் சற்று மாறி இருக்கிறதே தவிர அதே அன்பு. அப்படியே அவர்கள் ஒவ்வொருவராக, நாம் ஒரு பேச்சு தானே, அவர்களுக்கு நிறைய பேச்சு இருக்கும் அல்லவா, ஒவ்வொரு பேச்சு மாணவர்களும் அவரை சூழ்ந்து கொண்டு போட்டா எடுப்பதும் அவர்கள் ஒரு ஆளுமாக இருந்தார்கள். அது தள்ளி நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். 5 மாணவர்கள் 10 பேரா வந்து அவங்கள 2 பேரையுமே வந்து பார்த்து பேசியிருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கெமிஸ்ட்ரி சந்திரசேகர் சார் வந்தார். அவர் பாளையங்கோட்டையிலே இருக்கிறதுனால அடிக்கடி கண்ணில் தட்டுப்பட்டு பார்க்கக்கூடிய இருந்தார், பார்த்துருக்கிறேன். அவரு கெமிஸ்ட்ரி என் பையனுக்கு டியூஷன் எடுக்கிறதுக்காக அவர்கிட்ட விடும்போதுனால அவரை பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் இருந்தது. அதனால அவர் தொடர்புகள் எல்லாம் பேசி கொண்டிருந்தார். அவர் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல எல்லாம் பார்த்து எப்படி எல்லா விதமான இதுகளையும் போடுவீங்கன்னு அடிக்கடி கேட்பார். சந்திரசேகர் சாரை பார்க்க முடிந்தது. இவங்களையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே மற்ற ஆசிரியர்களை, இவர்களை பார்த்த நினைவு மற்ற ஆசிரியர்களுடைய நினைவை தூண்டிவிட்டது. இங்கிலீஷ் ஜெபாஸ்டியன் வாட்டுக்கு கடக்கடா என்று இங்கிலீஷை ஒளிந்து தள்ளுவார். ஆன்சைங் பிளீஸ் என்று ஒரு ஆங்கில பாடத்தை அவர் எடுத்தது ஞாபகத்துக்கு வந்தது. அதை அப்படி கொஞ்சம் பாடி லாங்குவேஜோட செய்து காமித்து ஒரு ஆங்கில பாடங்களை நடத்துவார். என்னுடைய தமிழ் ஆசான் சவுந்தரராஜன் நினைவுக்கு வந்தார். உரைநடை எடுத்தாலும் சரி, செயல் பகுதி எடுத்தாலும் சரி, அனைப்பன் வாசி என்று அவர் சொல்லுவார். அவருக்கு என்னுடைய குரலை கேட்பது மிகவும் பிடிக்கும். அவரை பார்க்க முடியாவிட்டாலும் அவருடைய மகன் சவுந்தர மகாதேவன் அங்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்தார். அவருடைய தந்தையினுடைய பெயரையே சவுந்தர என்று முன்னால் சேர்த்துக்கொண்டு சவுந்தர மகாதேவன் இப்பொழுது பிரபலமான பேச்சாளர், எல்லா விதமான தலைப்புகளிலும் பேசக்கூடியவர், சதக் அப்துல்லா கல்லூரி தமிழ்துறை பேராசிரியராக இருக்கிறார். அவரை பார்த்து அவருடைய தந்தைக்கும் எனக்கும் உள்ள தொடர்புகளை பற்றி எல்லாம் அவரிடம் பகிர்ந்து கொண்டிருந்தேன். நாமார்க்கும் குடியுள்ளோம் நமனை அஞ்சோம் என்று அடிக்கடி அவர் பாடம் நடத்தும் போது சொல்லுவார். அவர் உன்னால் பேச முடியும் என்று எனக்கு உத்வேகத்தை அளித்தவர் அவர்தான். அப்படி இவரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பழைய தலைமை ஆசிரியர் அறை கண்ணில் தட்டுப்பட்டு விட்டது. ஆக என்ன அற்புதமான மனிதர் எல் ஜான் அவர்கள். குழந்தைகளை நேசிக்கக்கூடியவர். அன்பார்ந்த மாணவர்களே என்று அவர் சொல்லுவது உண்மையிலேயே அவர் நம் மாணவ செல்வங்களை வைத்திருந்த அன்பை காட்டுகிறது. உடனே எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வந்து விட்டது. 1880 நம்ம பள்ளி துவங்கப்பட்டது. 1980 அது நூற்றாண்டு விழா கண்டது. அந்த நூற்றாண்டு விழா சமயத்துல
நான் +1 படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப நம்ம செட்டு பூராமே +1 படிச்சுக்கிட்டு இருந்திருக்கோம். அதுல ஒரு கவிதை போட்டி வைத்தார்கள். கவிதை போட்டி என்றால் ஒரு ஒரு அறையில் நம்ம இருக்க வைத்து அவர்களே பேப்பர் கொடுப்பார்கள். நாம் அதை எழுத வேண்டும். நான் ஒழிப்போம் சாதிகளை என்ற தலைப்பில் என் சீர் களி நெடிலடி ஆசிரியர் விருத்தத்துல எழுதினேன். இப்போ அதை சொல்றேன், என் சீர் களி நெடிலே ஆசிரியர் விருத்தம்னு சொல்றேன். அப்போ எனக்கு தெரியாது எப்படி இந்த பெரும் புலவர்களுடைய அந்த அமைப்பு இருக்குமோ அதை பார்த்து அதே மாதிரி எழுத வேண்டும் என்று முதல் முயற்சியாக எழுதினேன். காக்கைகளில் பிரிவில்லை, கருங்குருவிகளிலாவது உண்டா அங்கு கூட இல்லை, மாக்களிலே சிறந்த பசுவில் உண்டா, மண்ணுலையிலே சிறிய புழுவில் உண்டா, பூக்களிலே பொற்களிலே கொடுஞ்சாதி இல்லை, பாதியுள்ள எவ்வுயிரும் போக்கிடமே இல்லாமல் புக்கதுவே திகைப்பூட்டும் துன்பங்கள் தந்ததுவே என் சொல்ல. அப்படிங்கிறதா முதல் பேராகிராஃப். இதே மாதிரி 8 பேராகிராஃப் எழுதியிருந்தேன் அந்த பாட்டு. அந்த பாட்டை திறனாய்வு செய்த நடுவர் அவரு இந்த பாட்டுக்கு முதல் பரிசு கொடுக்கலாம், ஆனா இது இந்த பையன்தான் எழுதுனானா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு கொடுங்க அப்படின்னு குறிப்பெழுதி வச்சு கொடுத்துருக்காரு. அப்போ என்னுடைய ஞானத்தந்தை மரிய சிகாமணி நாங்கள் வெள்ளை பேப்பரை ஒரு காலில் கொடுத்து அந்த ஸ்பாட்ல எழுத சொன்னதுதான், எழுதியெல்லாம் கொண்டு வரவில்லை அப்படின்னு சொல்லி அந்த ஒழிப்போம் சாதிகளை என்னுடைய இந்த முதல் பேரா மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. மீதி 8 பேரா 7 பேரா ஞாபகம் இல்லை. அந்த பாடலை முதல் பரிசை கொடுத்து அவரு நம்ம எல் ஜானிடம், நம்மளுடைய அருள் திரு தலைமை ஆசிரியர் எல் ஜானிடம் சொல்லி அது நூற்றாண்டு விழா மலர்ல போட்டாங்க. நூற்றாண்டு விழா மலர்ல பிரசுரம் ஆயிருக்குங்கிறது எனக்கு தெரியாது. நூற்றாண்டு நடக்கிற 2 நாட்களுக்கு முன்னால அருள் தந்தை சிகாமணி ஐயா அவர்கள், அடிகளார் அவர்கள் இந்த உன்னுடைய பாட்டுதல போட்டிருக்குப்பா. எனக்கு ஆர்வம் தாங்க முடியல. முதல்ல அந்த பிரிண்டட் வெர்ஷன்ல நம்ம இதை பார்க்கணும்னு ஆசை இருக்கும் இல்லையா. நான் என்ன செஞ்சேன், ஆர்வ கோளாறுல எல் ஜான் தலைமை ஆசிரியர் ரூமுக்குள்ள கொடுன்னு போய் ஒரு நாள் சாயங்காலம் ஒரு 4 மணி 3:45 வாக்குல ஏதோ இன்டர்வல் டைம் கிடைச்சது, போய் ஃபாதர் அப்படின்னு, என்னடா நேரம் வந்திருக்க அப்படின்னு, என் கவிதையில வந்திருக்குன்னு சொல்லி சாமி சொன்னாரு, பார்க்கணும், ஒரு புஸ்தகம் கொடுங்க பார்க்கறேன். என்ன ஒரு புஸ்தகம் கொடுங்கன்னு கேட்குற, அது நூற்றாண்டு விழா மலர் வெளியீட்டு விழா ஒன்று நடத்தும், அந்த ஃபங்க்ஷன்ல சிறப்பு விருந்தினர் வச்சு ரிலீஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் எல்லாரும் பார்க்க முடியும். அந்த வச்சிருக்கோம் பார்க்கல, அவர் முன்னால கெட்டுக்கட்டா அடுக்கி வச்சிருந்தது, எல்லாமே பண்டில் போட்டு கயிறை வச்சு கட்டி இருக்குது. அந்த ஆக்கில் அப்படி சொல்லிட்டாரு, என்னடா இது பார்க்க முடியலன்னு சொல்லி அந்த சிறுவனுக்கே உரிய அந்த முகம் வாட்டத்துடன் வெளியே தான் வந்து வாசலுக்கு வர்றதுக்குள்ள மணி அடிச்சாரு. அந்த அலுவலக உதவியாளர் என்னை கூப்பிட்டு, சாமி கூப்பிடுறாங்க, உள்ள போய் என்ன பார்க்கறேன்னு. அவரே நேரடியாக அதிலிருந்து ஒரு புஸ்தகத்தை கட்டுகளை பிடித்து எடுத்து என் முன்னாலேயே என் கவிதை கூடிய பக்கத்தை திறந்து பார் என்று சொல்லி அவரே அதை என்னை படிக்க வைத்து கேட்டு, சரி பார்த்துட்டோம் போலாம், நான் திரும்பும் போது இந்த ஒரு புஸ்தகத்தை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகத்தை கொடுத்தார். என்ன குழந்தைகள் மேலோட அன்பு பாருங்க. இந்த பள்ளியை என்னால மறக்க முடியாம இருக்கிற காரணமே இதான். இவங்க 2 பேரும் என் மேல் காட்டிய அன்பு அளவில் தெரிய முடியாதது. சிகாமணி ஃபாதர் இருக்கிறாரே, அவருடைய ஞானத்தந்தை என்று நான் பேருக்காக சொல்லல. 1977ல என்னுடைய தந்தை, நான் இந்த கிராமப்புற மாணவர்களுக்கான ஊக்குவிப்பு திட்டத்துல அந்த நிதியுதவியை பெற்று வருடத்துக்கு 1000 ரூபாய் கொடுப்பாங்க. அதை பெற்று அது குறிப்பிட்ட இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ்ல சேர்ந்தாதான் உண்டுங்கிறதுனால இந்த ஸ்கூல்ல என்னை சேர்த்து விட்டு என்னுடைய விடுதியிலையும் சேர்த்துட்டு, எங்க அப்பா விடைபெற நேரம் ஸ்கூல்ல முதல் நாள் நான் போயிருக்கேன், சாயங்காலம் வரைக்கும் அப்பா இருக்கணும்னு சொல்லி அந்த செகண்டரி ஹாஸ்டல் வாசல்லே நிற்கிறாங்க. எனக்கு பிற்பகல் வகுப்பு முழுவதுமே பாடங்கள் எதுவுமே காதுல ஏறல, கண்ணீரா வந்து கொண்டிருக்கிறது.
துடைத்து கொண்டே இருக்கிறேன். என் பக்கத்துல முருகன் ஒரு பையன் இருந்தான். இப்ப எங்க இருக்கான்னு தெரியல. ஜூலியன் ராயன் ஒரு பையன் இருந்தான். இந்த பையனுக்கு அடுத்த பையன். இவங்களுக்கெல்லாம் தெரியாம துடைத்து கொண்டே இருந்தேன். என்னுடைய ராமலிங்கம், எம்.எஸ். ராமலிங்கம், அவங்கெல்லாம் நம்ம பக்கத்திலேயே இருந்து கடைசி வரைக்கும் வந்தவங்க. இவங்க யாருக்கும் தெரியாம கண்ணீரை துடைச்சுக்கிட்டே இருக்கேன். எப்படிடா இங்க வந்து நம்ம தெரியாத ஊரு, நம்ம ஒரு கிராமத்துல இருந்து இங்க வந்திருக்கோமே, இங்க இத்தனை பையங்க இருக்காங்களே, இங்க நம்ம இருக்க முடியுமா, வீட்டை விட்டு இருக்க முடியுமான்னு அழுகையாக வந்து கொண்டு கண்ணீராக வடித்து கொண்டிருக்கிறது. அந்த கண்ணீரோட கண்ணீரா வந்து இருந்தேன். 4:50 மணிக்கு எங்க அப்பா போறதுக்காக, ஊருக்கு போறேன்னு சொல்றதுக்காக வராரு. அழுது கொண்டே இருக்கிறேன். சிறிது காலம் இருந்து பார், இது வாழ்க்கையினுடைய திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய இடம் இதுதான். அதனால ரொம்பவும் இருக்க முடியாம போயாச்சுன்னா திருப்பி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அந்த சேரடாட் ஹாஸ்டலினுடைய அந்த கேட்ல உள்ள விட்டுட்டு போயிட்டார். அன்று முழுவதும் ஒரே அழுகையும் கண்ணீருமாக நான் இருந்தேன். இரவு சாப்பாடு முடிந்தது. இரவு சாப்பாடு 7:30 மணிக்கு சாப்பிட வைப்பாங்க. அது 7:45 முடிஞ்சிடும். ஒரு 8:30 மணி வரைக்கும் அந்த ஃப்ரீ டைம் எப்பவுமே அந்த ஹாஸ்டல்ல கொடுப்பாங்க. அப்ப அவரவர்கள் அவர்களுடைய குழுக்கள், நண்பர்கள் குழு வச்சிருப்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செட்டு, அந்த செட்ல சேர்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. சாமியாரும் ஃபாதர் சிகாமணி ஃபாதரும் அந்த சமயத்துல குழந்தைகள் எல்லாம் பார்க்கறதுக்காக வருவாரு. அவரும் அவருக்கு இரவு உணவு அங்கேயே சாப்பிட்டு இந்த பையங்களோட எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு குழுவிலையும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நின்று பேசிக்கிட்டே இருப்பார். அவரு நான் மட்டுமே அன்னைக்கு தான் புதுசா வந்திருக்கேன், புதுசா வந்தவனை யார் சேர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஓரமா உட்கார்ந்து கண்ணீரோட இருந்து கொண்டிருக்கிறேன். இவர் எங்கேயோ தள்ளி நின்று என்னை பார்த்துட்டார். இந்த பையன் மட்டும் அழுதுகிட்டே இருக்கானே சொல்லி வந்து என் பின்னாலேயே வந்து மெதுவாக என்னுடைய தோலை தொட்டார். நான் திரும்பி பார்த்து இவர் நிற்கிறார். நான் ஒன்றுமே சொல்லவில்லை, அழுது கொண்டிருந்தேன். அவருக்கு தெரிந்து விட்டது. எதற்காக அழுகிறாய்? என்னால் இங்கு இருக்க முடியாது போல் தெரிகிறது, என்னுடைய ஊருக்கு போக வேண்டும் என்று சொல்றேன். எதற்காக ஊருக்கு போக வேண்டும்? அங்குதான் என் தாய் தந்தையர் இருக்கிறார்கள். அவர்கள் எனக்கு எல்லாமாக இருந்தவர்கள். என்னால் அவர்களை விட்டு தனியாக இருக்க முடியாது என்று தோன்றுகிறது ஃபாதர். அப்பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, உன் அப்பா அம்மா செய்வதையெல்லாம் உனக்கு நான் செய்கிறேன். நீ எப்பொழுது வேண்டுமானால் என்னிடம் எதுவென்றாலும் பேசலாம், சொல்லலாம், செய்யலாம். சிறிது காலம் இருந்து பார், உனக்கு பிடித்து விட்டது என்றால் தொடரலாம். அதனால இப்போதைக்கு கொஞ்ச காலம் அப்படியே இருன்னு சொன்னார். நானே உனக்கு தாயும் தந்தையும் என்று சொன்னார். அதை இறுதி வரை காப்பாற்றி ஞானத்தந்தையாக இருந்தார். அதான் முக்கியமானது. சிறு குழந்தைகளுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து போல கொடுத்தார். அப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அட்மாஸ்பியரோட ஒட்டி ஆற்றல் வாழ்க்கை பிடித்து போய் அதை ரசிக்க ஆரம்பித்து வாழ ஆரம்பித்து விட்டேன். எனக்கு கிரிக்கெட்டின் மேல் அலாதி பிரியம் உண்டு. கிரிக்கெட் பார்ப்பதற்கு தான், விளையாடுவதற்குரிய உடல் வலிமை இல்லாதனால பார்ப்பதில் ஆர்வமாக இருப்பேன். அப்பொழுது இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச், டெஸ்ட் மேட்ச் நடக்கும். இப்போ எப்படியாவது ஸ்கோர் கேட்கணுமேங்கிற ஆர்வம் உந்துதலா இருக்கும். விடுமுறை நாட்கள்ல 9 to 10 ஸ்டடி, 10 to 11 ஃப்ரீ, பழையபடி 11 to 12 ஸ்டடி, அந்த மாதிரி இருப்பாங்க. நான் இந்த 10:30 மணி ஃப்ரீ விட்டவுடன் குடுகுடு என்று ஓடி அந்த ரோடை தாண்டி போய் சாமியார் பங்களாவுக்கு போய் ஃபாதர் சிகாமணி ரூமை தட்டி, ஃபாதர் அப்படிம்பேன், என்னடா ஸ்கோர் கேட்கணும் ஃபாதர். எனக்காக வேண்டி அவர் உடனே எழுந்து வந்து அந்த மேல உள்ள லைப்ரரியில தான் அவங்களுக்கு ஒரு வானொலி உண்டு. அந்த லைப்ரரியில ஒரு கூடை நாற்காலி உண்டு. அந்த கூடை நாற்காலி ஒரு பக்கம் அவர் உட்காந்துட்டு எனக்கு ஒரு கூடை நாற்காலியை போட்டு அந்த ஸ்கோர், கிரிக்கெட் ஸ்கோரை வந்து கேட்கறதுக்கு நான் விருப்பப்படுறேன் என்பதற்காக கேட்க வைப்பார். ஏன்னா ஒரு 11:20 வரைக்கும் நான் ஸ்கோர் கேட்டுக்கொண்டிருந்து 11:20க்கு டக்குன்னு வானொலி அமைக்கிடுவார். 10 நிமிஷம் ஆகும் நீ அங்க போறதுக்கு, நேரா பாதுகாப்பா போய் சேரணும். நம்மளுடைய தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தந்தையாக இருந்தாருங்கிறக்காக இந்த சம்பவத்தை சொல்றேன். என்ன வேணும்னோ அதை செய்வார். நோட்டரி பப்ளிக்ல ஒரு சர்டிஃபிகேட் வாங்க வேண்டி வந்தது, அது உடனே அவர் ஏற்பாடு செஞ்சு வாங்கி கொடுத்தாரு. எனக்கு அந்த பள்ளியை விட்டு வரும் பொழுது அவரிடம் வந்து விடைபெற்று கொண்டுதான் வந்தேன் இந்த கல்லூரிக்கு செல்லும் பொழுது.
பின்னர் வேலை தேடி அலைந்து கொண்டிருக்க காலத்திலும் என்னுடைய தொடர்பில் இருந்தார். நான் நெடுஞ்சாலை துறையில பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுதும் மாதம் ஒரு முறை சென்று அவரை பார்த்து அளவலாய்விட்டு வருவேன். அப்பொழுது அந்த நூற்றாண்டு விழா மலரை அவர் பத்திரமாக வைத்திருந்து, நானே நூற்றாண்டு விழா மலர் தொலைச்சு போட்டு தேடிக்கிட்டு இருக்கேன். நூற்றாண்டு விழா மலரை பத்திரமாக வச்சிருந்து என் மகனிடம், என் மகன் அப்ப 9ஆவது படிச்சுக்கிட்டு இருந்தான். அப்ப கூட்டிட்டு போன அவரை, உங்க அப்பா எழுதின கவிதையை பாருன்னு சொல்லி கொடுத்தாருங்க. இப்ப எவ்வளவு அன்போட இவங்க எல்லாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது இந்த சம்பவங்கள்லாம் எனக்கு அப்படியே ஞாபகம் வந்தது ஒவ்வொருமா பார்த்துட்டு வரும் பொழுது. அதனாலதான் உங்கள்கிட்ட அதை பகிர்ந்து கொள்றேன். அதுக்கு பொழுது அந்த திருவுடைய தாண்டி தானே நம்ம அந்த ஸ்கூலுக்கு போனேன். பிரதர் ஜெகநாதன் சப்போர்டனா இருந்தார். ஒவ்வொருத்தரும் இனிமேல் காட்டிய அன்பு என்னை அப்படியே மெய்சிலிருக்க வைக்குது. இப்படியெல்லாம் கூட அருளாளர்கள் இருந்திருக்காங்களா அப்படின்ட்டு. அவரு நான் சாப்பிட்றத கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு ஒரு தடவை. அப்படியே நின்று இப்படியே இந்த உதட்டுல கையை வச்சுக்கிட்டே நம்ம மெஸ்ஸுகாலில் நிற்பாரு. இன்னமும் எனக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கு பிரதர் ஜெகநாதன். அந்த ஓரத்துல இருந்து எல்லா தட்டையும் பார்ப்பாரு. ஒரு 3 வரிசையில சாப்பாடு நடக்கும். 3 வரிசையுமே 5-5 நிமிஷம் அப்படியே பார்த்துட்டே வருவாரு. என்னையும் பார்த்துருக்காரு. அப்படியே கூப்பிட்டாரு, என்ன சாப்பிடுற, இவ்வளவு குறையா சாப்பிட்டா எப்படி, உனக்கு எழுத்து உள்ளவன் பாரு எத்தனை பூரி சாப்பிடுறான், நீ எத்தனை பூரி சாப்பிட்ருக்க, நாளைக்கு நான் நீ சாப்பிட்றத பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி என்னை நன்றாக சாப்பிட வேண்டும் என்று தாயினும் சாலம் பறிந்து ஒருவர் விடுதியில நடத்தி கண்காணிப்பாளரா காப்பாளரா இருந்திருக்காங்கன்னா உங்களால் நம்ப முடியுதா? உண்மை சம்பவம் அனைத்துமே. அதுல இருந்து நேரடியாக அவர் நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்கும் பொழுது தள்ளி நின்று என் தட்டை பார்த்து கொண்டிருப்பார். அவருக்கு பயந்து போயே நான் 3 இட்லி வாங்கக்கூடியவன் 5 இட்லி வாங்க ஆரம்பித்தேன். இல்லைன்னா சத்தம் போடுவாரு. என்ன அற்புதமான மனிதர்கள். அதாவது தாய்ப்பாசத்தை எங்க உணர வைத்தார்கள். பிரதர் ஜெகநாதனும் வாதர் சிகாமணியும் எல்ஜானும் என் வாழ்க்கையில் மறக்க முடியாதவர்கள். என்னைய கொண்டு போய் முதல்ல ஃபுட்பால் மேட்ச் ஆட வச்சாரு. எல்லாரும் ஃபுட்பாலை விரட்டிட்டு போகும்போது நான் ஒரு ஓரமா நின்றுகிட்டு இருந்தேன். அது சைக்கிள்ல வருவார், பார்த்துட்டார். என்ன எல்லாரும் ஃபுட்பாலை விரட்டிட்டு கோல் அடிக்க பார்த்துட்டு நீ ஓரமா நிற்கிற, இந்த விளையாட்டு எனக்கு சரியா வராது சொன்னேன் பிரதர் அப்படின்னேன். சரின்னு சொல்லி பேட்மிண்டன்ல சேர்த்து விட்டார். ஒரு ஒரு பக்கத்துக்கு 5 பேர் இருப்பாங்க, நடுவில் ஒருத்தர் இருப்பான், முன்னால 2 பேர் பின்னால 2 பேர். நான் உயரம் கம்மியா இருந்ததுனால முன்னால வச்சாங்க. நான் மட்டையை வச்சுக்கிட்டு செவனே நின்றுக்கிட்டே இருந்தேன். அந்த சென்ட்ரல் ஆடுறவனே ஏன் வந்தேன்னு சேர்ந்து எடுத்துருவான். இதை கவனிச்சாரு. நீ உடம்பையே அசைக்கலைன்னா உனக்கு எப்படி ஆரோக்கியமா இருக்க முடியும்? நீ வாட்டுக்கு மட்டையை வச்சுக்கிட்டே நிற்கிற, அவன் தான் அடிச்சுக்கிட்டே இருக்கான், உனக்கு இந்த விளையாட்டு சரியாப்படாது அப்படின்னு சொல்லிட்டு டென்னிஸ் வெயிட் ரிங் பால் வட்டமா இருக்கும், இந்த பக்கம் 2 பேர் அந்த பக்கம் 2 பேர் கட்டாயம் ஓடி ஆடி விளையாண்டுதான் ஆகணும், அதுல விட்டு நீ சேர்த்து விட்டாரு. அப்போ அதுல என் கூட விளையாண்டது டிஎஸ் பாலசுப்ரமணியம். அவனும் என்னைய மாதிரியே வீக் பாடி. டிஎஸ் பாலசுப்ரமணியம், நான், முருகையான்னு ஒரு பையன், இப்ப எங்க இருக்கான்னு தெரியல, 3 பேரு. இன்னொரு பையன், 4 பேரும் சேர்ந்துதான் அந்த ரிங் டென்னிஸ் மட்டும் ஆடிக்கிட்டு இருப்போம். அதுல ஓடி ஆடி வேர்க்க ஊருக்கு ஆடி வைக்கிறத பார்த்தாரு. அந்த மாதிரி நம்மளுடைய உடல் இயல்பு மன இயல்புக்கு தகுந்தபடி என்னென்ன செய்யணுங்கிறலாம் செஞ்சு கொடுத்தாங்க இவங்க. ஃபாதர் சிகாமணி தான் என்னை எழுத்தாளராகவும் கவிஞராகவும் ஆக்கியவர். சவுந்தரராஜன் தமிழாசிரியர் என்னை பேச்சாளர்னு ஆக்கியவர். இப்பவும் அறகுறையா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப எப்படி பேசிக்கிட்டு இருப்பேன், இருந்தாலும் நீ நல்லா பேசுவேன்னு சொல்லியே ஒருத்தனை ஆளாக்குறது இப்படித்தான். இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது. அப்படியே ஒன்னொன்னா பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த 9th எப்போ வரும் பொழுது போமா ராஜாமணி ஞாபகம் வந்தது. அவர் வாட்டுக்கு நகைச்சுவைய அவர் சிரிக்காம நகைச்சுவையா சொல்லி போவார். எப்பண்டா அவர் பீரியட் வரும்னு காத்து கிடப்போம். SUMARY சம்மரி அப்படின்னு எழுதி போட்டுட்டு போட்டல, ஏலே சும்மாரின்னு வாய்ச்சிட்டு சும்மா இருந்துடாதலே அப்படிம்பாரு போமா ராஜாமணி. இப்படி 1000 நினைவுகளை அன்று முழுதுமே மன எழுச்சியுடன் உணர்ந்து கொண்டிருந்தேன். அப்படியே நம்ம வகுப்பு ஞாபகம் வந்தது. அந்த வகுப்பு சூழ்நிலை அப்படியே ஞாபகம் வந்தது. அந்த பின்பெஞ்சில் உள்ளவங்க, பின்பெஞ்சு முழுவதுமே மிகவும் கலகலப்பாக இருக்கும்.
நண்பர் கோதண்டராமன், சுப்பிரமணியன், சோமசுந்தர முருகன், பிரகாசு, லயல பெட்ரோ, இவங்கெல்லாம் பின்பகுதி எப்பொழுதும் கலகலப்பாக இருக்கும். நம்ம உயரம் கம்மியானலாம் முன்பெஞ்சில் உட்கார்ந்துருப்போம். அதெல்லாம் ஞாபகம் வந்தது. ஆர் ராதாகிருஷ்ணன் இப்போ டாக்டரா இருக்கான். அவன் இளமை காலத்திலேயே 7வது வகுப்பு படிக்கும் பொழுதே அறிவியல் ஆசிரியரிடம் மருத்துவம் சம்பந்தமான கேள்விகளை எல்லாம் கேட்பான். அப்பவுமே அவனுடைய அறிவியல் ஆசிரியரும் எனது தந்தையுமான என் அப்பா அவர் நீ டாக்டரா தாண்டா போவ அப்படின்னு சொன்னார். அதுபடி டாக்டர் ஆனான். என்னுடைய பாலிய சிநேகிதன் கழுகுமலை ராதாகிருஷ்ணன். இந்த ராதான்னு சொன்ன உடனே அந்த ராதா ஞாபகம் வந்தது. கழுகுமலை ராதாகிருஷ்ணன் அவன் மோனோ ஆக்டிங்ல வல்லவன். வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி அடிச்சு பிரைஸ் வாங்குவான். திருவிளையாடல்ல சிவாஜி கணேசன் மாதிரி பேசி பிரைஸ் வாங்குவான். கழுகுமல்லின்னு சொன்ன உடனே நம்ம மாரியப்பன் ஞாபகம் வந்தது. ஹாக்கி பிளேயர் மாரியப்பன். அந்த சட்டை கால் சட்டை போட்டு பனியனை இன் பண்ணி அந்த பனியன் கைப்பகுதியில மட்டும் பெருசா இருக்க மாதிரி ஒரு பனியன் போட்டு வேர்க்க மாரியப்பன் ஹாக்கி விளையாண்டு வர்றது கண்ணிலே நின்னுது. அவங்க அப்பா வந்தாலும் எல்லாரையும் கூட்டிட்டு போய் காமிப்பான் மாரியப்பன் ஹாஸ்டல்ல இருக்கும்போது. அதே மாதிரிதான் கழுகுமலை ராதாகிருஷ்ணன் யாரும் பார்க்க வந்தாலும் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருப்போம். இந்த மாதிரி இன்னொரு ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சி நமக்கு முந்தின செட்டு. அவர் பெட்டு மானிட்டரா இருந்தாரு. நம்ம எல்லாரும் ரைட்டு தூங்குறதுக்கு அவங்க இடத்துல படுத்து அமைதியா தூங்குறாங்கன்னு பாக்குற இதை செஞ்சாரு. எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்தது. சிவகாசி ராகவன் அண்ணாச்சி நமக்கு 11th பேட்ச் 11th நம்மெல்லாம் +2 இல்லையா, அவர் 11வது வகுப்பு பேட்ச் சார்ந்தவர். அவர் மெஸ் மானிட்டரா இருந்தார். ஹாஸ்டல்ல படிச்சவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவர் பாலாஜி கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி பாலாஜி ஃபயர் ஒர்க்ஸ் சொல்லி அந்த விருதுநகர் மாவட்டத்திலேயே ஒரு சிறப்பான தொழிலதிபராக இருக்கிறாரு. எந்த தொழில் செஞ்சாலும் இந்த செல் சேவியர்ஸ் பழக்கத்தின்படி நேர்மையா செய்யக்கூடியவர் அவரு. பிறகு அவரை ஞாபகம் வந்ததுனால ராமூர்த்தின்னு சொல்லி அவர் கூட இருப்பார். நம்ம அண்ணாச்சி ராமூர்த்தி அண்ணாச்சி ஞாபகத்துக்கு வந்தது. ஆய்க்குடியிலிருந்து கிருஷ்ணன் சார் ஞாபகத்துக்கு வந்தது. ரொம்ப அற்புதமான மனிதர் ஆய்க்குடி கிருஷ்ணன். அவருடன் சேர்ந்த குமார். இப்படி ஒவ்வொருத்தரா தொட்டு ஞாபகம் வந்தது. அந்த ஹாஸ்டல்ல உட்கார்ந்துருக்க அமைப்பை பார்த்தோம்னா சுரேஷ்குமார் டாக்டர் ஞாபகம் வந்தது. சுரேஷ்குமார் டாக்டர் அந்த ஹால்லையே முதல் பெஞ்சில் உட்கார்ந்துருப்பார். பேட்மிண்டன் விளையாட சுரேஷ்குமார். என்ன அற்புதமான மனிதர் சுரேஷ்குமார். சென்ட் சேவியர்ஸ் என்று சொன்னால் பீஸே வாங்க மாட்டார். சென்ட் சேவியர்ஸ் சொல்லியாச்சுன்னு யாராவது சென்ட் சேவியர்ஸ் சொன்னா பீஸே வாங்க மாட்டார். நேர்மையான திறமையான திருநெல்வேலி மாநகரிலேயே புகழ்பெற்ற மருத்துவர். அந்த வகுப்புல உட்கார்ந்துருக்கும் பொழுது கடைசி பீரியட் சில சமயங்கள்ல வாசனை மூக்க தொலைக்கும். திரும்பி பார்த்தா அந்த சோமசுந்தரம் முருகனுடைய டிஃபன் பாக்ஸ் திறந்து அவன் ஊறி ஈறி வச்சிருந்தானா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி எல்லாம் வேடிக்கை வினோதங்கள்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடியது என்னுடைய அன்புக்குரிய நண்பர் கோதண்டராமன். அது சைலண்டா எல்லாத்தையும் இயக்குவார். அவருடைய சத்தம் வெளியே வராது. ஆனா எல்லாத்துக்கும் பிகைண்ட் த சீன்ஸ் அவர் இயக்குனரா இருப்பார். அதனாலதானே என்னமோ அவரு நெடுஞ்சாலைத்துறையினுடைய முதன்மை இயக்குனராக சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் இருந்தார். இதுவரைக்கும் இருந்தவங்களெல்லாம் அவர் சிறப்பானவருன்னு பேர் வாங்கினார். நெடுஞ்சாலை ஆராய்ச்சி மையத்தினுடைய இயக்குனராக இருந்தார். பின்னால இருந்து எல்லாத்தையும் இயக்குனராலே என்னமோ அவருக்கு அந்த இயக்குனர் பணி நன்றாக அமைந்தது. அதே போல ஆயிரத்தரசு ராஜசேகரன் அப்பவுமே ஸ்கூல் பீப்புள் லீடரா இருந்திருக்கிறாரு. அவரு பொதுப்பணி துறையில தலைமை பொறியாளராக இருந்திருக்கிறார். ஆக இந்த பள்ளியை பற்றி நினைவுகள் வந்த வண்ணமா இருந்தது. எதையும் விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைச்சாலும் இவ்வளவுதான் ஞாபகத்துக்கு வருது. அது 20 நிமிஷம் 25 நிமிஷத்துக்கு மேல பேசவும் முடியாது. பிறகு எங்களுடைய ஸ்காலர்ஷிப் செட்டு, நாங்க எல்லாமே இந்த கிராமப்புற மாணவர்களுடைய ஊக்குவிப்பு திட்டத்துல வந்தவங்க. அதுல வந்தவங்க தான் எங்க DS பாலசுப்ரமணியம், ராமநாதன், சிவகிரி பாலமுருகன், ரவீந்திரராஜ், கிருஷ்ணகுமார். இவங்கெல்லாம் டாக்டரா இருக்காங்களா என்னன்னு தெரியல. அந்த காலத்துல நம்ம நெருக்கமான நண்பர்களா இருந்தோம். கங்கை கொண்டான தாண்டும் போதெல்லாம் எனக்கு கிருஷ்ணகுமார் ஞாபகம் வரும். சங்கரன் கோயில தாண்டும் போதெல்லாம் ரவீந்திரராஜ் ஞாபகம் வரும்.
ரகுராமன் அமைதியானவர், வளர்ந்த உருவம். அவர் வந்து அந்த டாக்டர் படிக்கணுங்கிற எண்ணத்தோடயே செகண்ட் பேட்ச் இந்த பாட்டனி சுவாலஜி அந்த குரூப் எடுத்து படிச்சாரு. இப்ப மதுரையில் இருக்காரு. இவரோட தொலைபேசியில தொடர்பு கொண்டாரு. ஒரு சங்கரன் கோயில்ல ராஜசேகர்னு ஒரு பையன் படிச்சான். இப்ப வெளிநாட்டுல இருக்காரு. அங்கிருந்தே தொடர்பு கொண்டாரு. பிறகு ஹாஸ்டல் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோம்னால் அதுல இந்த மால் விக்டர் கிங்ஸ்லி இந்த பாடல்கள்லாம் இசைத்தட்டுக்கள்லாம் வாங்கி பாடல்கள்லாம் போடுவார். அந்த பொறுப்பை அவர்கிட்ட விட்டுருந்தாங்க. காலையில வந்து சாப்பிடும் பொழுது செய்தி வாசிக்கக்கூடிய வேலையை ஏற்ற கொடுத்துருந்தாங்க. எனக்கு என்னமோ இந்த வாசிக்கக்கூடிய வேலைகள்லாம் அப்பவுமே சென்ட் சேவியர்ஸ்ல கொடுத்ததுனால எதையோ கொஞ்சம் வாசிச்சுக்கிட்டு இருக்கேன். காலையில உணவு இருந்தும் பொழுது அன்றைய தலைப்புச் செய்திகள்னு சொல்லி செய்திகள் வாசிக்கணும். அதே மாதிரி சாயங்காலம் இரவு டின்னரை சாப்பிடும் பொழுது ஏதேனும் ஒரு கதையை ஒவ்வொரு செக்மெண்டா பிரிச்சு அந்த கதையை வாசிச்சு தொடர்ந்து சொல்லுவேன். அந்த பணி எனக்கு உள்ளது. மால்விக்டர் கிங்ஸ்லி தான் அந்த இசை தட்டுகள்லாம் வாங்கி போடுவாரு. அதெல்லாம் ஞாபகம் வந்தது. இப்படி 1000 பேர் என்னுடைய ஞாபகம் வந்த வண்ணமா இருந்தது. அந்த காலையில 10 மணியில இருந்து ஒரு 3 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட நான் அந்த மாணவ பருவத்திற்கே சென்று விட்ட மாதிரி எனக்கு இருந்தது. அந்த உணர்வுகளை எல்லாம் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கறதுக்காக பகிர்ந்து கொண்டேன். இதே மாதிரி இந்த உரையை கேட்கக்கூடியவங்க அனைவருமே தங்களுடைய பள்ளி வாழ்க்கை ஞாபகம் வரணும், அந்த சந்தோஷத்துல திளைக்க வேண்டும் என்பதற்காக இந்த உரையை வந்து இன்னைக்கு போடுறேன். வேற ஒன்றும் கிடையாது. அனைவருக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எல்லாரும் ரசித்து மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொண்டு அவர்களும் அவங்களுடைய இளமை காலங்கள்ல ரசிங்க என்று சொல்லி, இளமை காலங்களை ரசிப்பதுதான் இந்த முதுமையில் நமக்கு வலு சேர்க்கும் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.